ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, எங்கே என்னை பற்றிய நினைவுகள் அதிகம் காணப்படுகின்றதோ அங்கே நான் பொழிகின்ற அருள்மழையும் அதிகமாக இருக்கும். முக்காலமும் இந்த முருகனை நினைத்து நீ வாடுகின்றாய். முருகா, என் வாழ்க்கையை மாற்றிக்கொடு, திடீர் திருப்பத்தை கொடு என்று ஏக்கத்தோடு இந்த முருகனிடம் உன் மனமானது பேசிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். ஏக்கத்தோடு இருக்கும் உன் மனதையும் உன்னையும் ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது, உன் வாழ்க்கை நிலை உயரப்போகின்றது, உன் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது என்று சொல்ல இக்கடம் வந்திருக்கின்றேன். எதை நினைத்தும் நீ வாடாமல் இருக்க வேண்டும். இந்த முருகனை பற்றி நீ நினைத்தால் உன் மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நினைத்து வாடிப்போய் இருக்கக்கூடாது. நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக சிரித்து சந்தோஷத்தோடு ஒற்றுமையோடு பிறர் மத்தியில் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று நானும் நினைக்கின்றேன். உன்னுடைய மனதின் விருப்பங்களையும் வாழ்க்கையில் நீ கொண்டுள்ள லட்சியங்களையும் எளிதில் நீ பெற வேண்டும் என்று நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். பல உதவிகளை பல ரூபங்களில் பலர் மூலமாக வந்து செய்து கொடுத்து உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் உதவியும் செய்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அப்படி இருக்கையில் இந்த முருகன் நான் இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்யவில்லை என்ற எண்ணமே வேண்டாம். எத்தனை முறை நான் உனக்கு பல நன்மைகளை செய்திருக்கின்றேன் என்று உன் மனதிற்கே தெரியும். பல முறை அதை நினைத்து நீ மிகவும் மகிழ்ந்திருக்கின்றாய். ஆனால் அத்தனையையும் தாண்டி சோதனை காலம் என்ற ஒன்று வரும்பொழுது நீயோ துவண்டு போகின்றாய். எவ்வளவுதான் பிரச்சனைகளை நானும் சமாளிப்பது? ஒரு பிரச்சனை முடிந்தால் வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு பிரச்சனை வந்து நிற்கின்றது. முருகா, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வா. நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழும்படி எனக்கு ஒரு வழி செய்து விட்டு போ என்று என்னிடம் எத்தனை முறை மனமாற வேண்டி நின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் செவியில் நான் வாங்கி கொண்டு தான் இருக்கின்றேன். உன் மனம் படும் பாடுகளையும் உன் வாழ்க்கை உன்னை படுத்துகின்ற அத்தனை அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். அத்தனை அவஸ்தைகளையும் நீக்கி அழகான இன்பமான வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க அதற்கான வேலைகளை என் கரங்களாலேயே செய்தபடியும் இருக்கின்றேன். மிக விரைவிலேயே உன் வாழ்விற்கு ஒரு நல்ல அர்த்தம் கிடைத்துவிடும். புத்தம் புது தொடக்கம் கிடைத்துவிடும். புது அத்தியாயத்திற்குள் நீ நுழைந்து விடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்த பொழுதிலும் அத்தனையையும் ஆங்காங்கு பயன்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுதிலும் சோதனையில் இருந்து இன்னும் மீண்ட பாடு இல்லையே என்று கவலையை கொள்ளாதே. உன் சோதனை காலம் இக்கணத்தோடு முடிந்து விட்டது. எப்பொழுது உன்னை தேடி நானே வந்து இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேனோ இந்த நொடி முதல் உன் கஷ்ட காலம் அனைத்து முடிந்தது. மிக பெரிய இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது. பல மங்களகரமான விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நடக்காமல் இருந்த பல நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ என்னிடம் கேட்ட வேலையும் மாலையும் உனக்கு நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். மிகுந்த சந்தோஷத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லவும் போகின்றாய். ஏக்கத்தோடு அழுத நாட்களையெல்லாம் நான் முடித்து வைத்து விட்டேன். சந்தோஷத்தோடு என்னுடைய அருள்மழையோடு இனி உன் வாழ்க்கை மிகவும் குதூகலமாக இருக்கும். இந்த கந்தனை மனமாற வணங்கி வந்தால் எல்லா கடவுள்களையும் ஒட்டுமொத்தமாக வணங்கியதன் புண்ணியம் உனக்கு கிடைத்துவிடும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய தந்தை பரமசிவனுடைய துணையும் உனக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய தாயார் பார்வதியின் சக்தியும் உனக்கு அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த வேலனின் வேல் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். என்னுடைய அண்ணன் கணேசனின் துணையும் உனக்கு இருக்கின்றது. இப்படி என்னுடைய குடும்பமே உன்னை காத்து நிற்கையில் உன்னுடைய குடும்பத்தை பற்றிய பயத்தை நீ விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, எல்லோருக்கும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக என்னுடைய கரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னை தேடி வந்த பக்தர்களை இல்லை என்று சொல்லாமல் செழிப்போடு வாழ வைக்கக்கூடிய வள்ளல் நான். உன்னையும் நிச்சயம் செழிப்போடு வாழ வைப்பேன். செல்வ செழிப்போடு எல்லா வளமும் பெற்று நீ நிச்சயம் நல்லபடியாக வாழ்வாய். எவ்வளவு நல்ல தினங்களில் எனக்கான நல்ல நல்ல பூஜைகளை எல்லாம் மனமாற மகிழ்ந்து மகிழ்ந்து செய்திருக்கின்றாய். என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை எத்தனை முறை மனமுருகி பாடியிருப்பாய்.
அத்தனை முறையும் நான் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய பக்தர்கள் என்னை கொண்டாடுவதை பார்த்து நான் மகிழ்ந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை எப்பொழுதும் மறவாமல் உன்னை காத்தருளுவேன். உன் வினை தீர நான் உனக்கு உதவி செய்வேன். எந்த ஒரு அச்சமும் உன் வாழ்க்கையை பற்றி வேண்டாம். 7 பிறப்பிலும் நான் உன்னோடு துணை வருவேன். இந்த சக்தியின் மகன் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா சக்தியையும் கொடுத்து ஏற்றத்தையும் கொடுப்பேன். வரம் வேண்டி வருவோருக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குகின்றேன். இந்த முருகனை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் செல்வ செழிப்பு நிச்சயம். என்னுடைய திருப்புகழையும் பாட கற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, பக்தர்கள் பலர் தினம்தோறும் திருப்புகழை பாடி வருகின்றீர்கள். மிகவும் சந்தோஷம். போரிட்டு அசுரனை வென்று மக்களை காத்து தேவர் குலத்தை காத்த நான் உன்னுடைய பிரச்சனைகளோடு போரிட்டு உன்னையும் காப்பேன். என்னுடைய கோவிலுக்கு அடிக்கடி வரக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள். உன் மனம் எப்பொழுது நிம்மதி இழந்து காணப்படுகின்றதோ அப்பொழுது நிம்மதியை வந்து என்னுடைய ஆலயத்தில் பெற்றும் கொள். உன் வாழ்விற்கான சந்தோஷமாக இனி நானே விளங்குவேன். நீ வாடுகின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுப்பேன். சங்கடங்களை எல்லாம் போக்கி வைத்து அந்த இடத்தில் சந்தோஷத்தை அள்ளியும் கொடுப்பேன். இந்த கந்தன் குகன் நான் உன் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கையில் கவலைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். முருகா முருகா என்று என் நேரமும் என்னை பற்றி சிந்தனை செய்தால் போதும், உன்னுடைய தீவினைகள் எல்லாம் அகன்றோடி விடும். முருகா முருகா என்று என்னை நினைத்தாலே உன்னுடைய மனம் உருகியும் விடும். கிடைக்காத செல்வமும் கிடைக்கும், கிடைக்காத நல்மதிப்பு கிடைக்கும். இதுவரை தாமதமான விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்தபடி கைகூடி வரும். சர்வமும் நானாகவே உன் மனதில் இருந்தால் என்னுடைய குடும்பமும் உனக்கு ஒட்டுமொத்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உறுதுணையாக விளங்கும். இந்த ஆறுமுகன் எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு நல்வழியை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட நான் உன் வாழ்விற்கு ஒளி தீபமாக இருந்து செயல்படுவேன். என் நேரமும் என்னுடைய துணை உனக்கு வருவதால் உன் வாழ்க்கை, அதற்கான சந்தோஷம் என்னால் இக்கணம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. பல முறை பல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுத்து நான் மகிழ்ந்திருக்கின்றேன். நீ மகிழ்வதை நான் பார்த்திருக்கின்றேன். மிக பெரிய இன்பமெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. உன் வாழ்நாள் முழுக்க என்னை நீ நினைக்கும் அளவிற்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நான் இருக்கும் இடமெல்லாம் என்னுடைய பக்தர்களினுடைய வாசம் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்ற நாமம் உங்களை செழிப்பாக நிச்சயம் வாழ வைக்கும். என்னுடைய கண் பார்வையில் உன் வாழ்க்கை இருப்பதால் உன் வாழ்க்கை மிகவும் சுபிக்ஷத்தை காணும். நல்லது நடக்கும்.